முருகன் வந்து எந்த மாதிரி அருணகிரியாருக்கு இருந்தாலும், எனக்கு பெற்ற தாயும், அருள் தந்தையும் நீ இப்படிலாம் பாடுறாரு. எங்க அனுபூதியில. ஆனா அந்த அனுபூதியில கிளிவடிவம் எடுத்து நிறைவாக பாடும் பொழுது, அவர் நிறைவா சொல்ற அந்த வரி என்ன தெரியுமா? குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. அப்படி ஒரு குருவ சுவாமி காமிச்சாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பாதையெல்லாம் இருக்கும்னு நான் நினைச்சதில்ல. அதில பார்த்தீங்கன்னா, மேடைகள்ல சிவபெருமான பத்தி பேசும்பொழுது, ரொம்ப அழகான ஒரு ஆன்மீக கூட்டம் இருப்பாங்க. திருமுறைகள், திருவாசகம் இதெல்லாம் கேட்க. ஆனா, இந்த நம்ம மீடியா இருக்கு இல்லையா? ஏன்னே தெரியல. இதில பேச ஆரம்பிச்சதுலருந்து, முருகன பத்தி பேச, பேச, பேச கிடைக்கக்கூடிய ஒரு ஆன்மீக வட்டம், அந்த முருகன் யுகம் அப்படின்றதால இருக்கக்கூடிய ஒரு தொடர்பான்னு தெரியாது. முருகன பத்தி பேச, பேச ஒரு சென்ற ஆண்டு தீபாவளி 23 தீபாவளி 2023 தீபாவளியில தான் முதல் தடவை என்னுடைய ஒரு மீடியா வருது. முருகனை பத்தி என்னுடைய உண்மையான எனக்கு நடந்த அனுபவத்தை சொன்னேன். அவங்க பெருமக்கள் பேசட்டும், அப்படியே நான் அந்த அனுபவத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது பேசினதுக்கு அப்புறம் எல்லாருமே நம்ம முருகரை பத்தி கூப்பிட பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்களும் திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ் இதெல்லாம் பண்றோம். ஆனா அந்த முருகனை பேசும்பொழுது ஒரு தித்திப்புன்னு வர எங்க தாத்தா, நீ முருகா முருகா சொல்லேன் வாயில ஒரு தித்திப்பு கிடைக்கும் அப்படின்றது உண்டு. அதனால எல்லாருக்குமே கனெக்ட் ஆறது முருகனா இருக்கார். ஏன்னா அவங்களுக்கும் முருகன் பிடிக்குது, எனக்கும் பிடிக்குது. யாருன்னே தெரியாதவங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு பந்தம் அந்த முருகனா மட்டும்தான் இருக்கார். வாழ்க சீர் அடியார் எல்லாம்னு அந்த முருகரோட தான் ஒரு பெரிய ஒரு வைப் அப்படின்றது சொல்லலாம்.